Hello everyone, it's me Josephine Sneha. Hope you're all doing well. இந்த வீடியோல a streetcar named Desire அப்படின்ற ஒரு பிளேயை பத்தி அதோட ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பிளேயை வந்து எழுதினது டெனிசி வில்லியம்ஸ். இஸ் an American playwright. கமிங் டு த பிளே அ ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர். இந்த பிளே வந்து வேர்ல்ட் வார் செகண்ட் முடிஞ்சதுமே வந்து நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிளேஸ்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷாபியான என்விரான்மெண்ட்ல நடக்கிற ஸ்டோரி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல போறல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. யூ பி த ஜட்ஜ் பிகாஸ் யூஆர் ஆல் பெட்டர் ஜட்ஜ் தென் மீ. வித்வுட் டிலே லெட்ஸ் பிகின். ஷால் வி? டு பிகின் வித், ஸோ இந்த கதை 1940s நடக்குது. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மெயின் கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னா பிளான்ச் டியூபாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சிஸ்டர் ஸ்டெல்லா, அதுக்கப்புறமா அந்த ஸ்டெல்லா கல்யாணம் பண்ணியிருக்கிற ஸ்டான்லி. ஸோ இவங்க தான் மேஜர் கேரக்டர். ஆரம்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அது சொன்ன மாதிரி ஒரு ஷாபியான அப்பார்ட்மெண்ட்ல கீழே டவுன் ஸ்டேர்ஸ்ல தான் அந்த ஸ்டான்லி அண்ட் ஸ்டெல்லா ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸ்டெல்லா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஸ்டான்லி தான் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ அவரோட ஃப்ரீ டைம்ல வீட்டில் பாக்குறப்ப போக்கர் வந்து விளையாண்டுட்டு இருப்பாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டெல்லாவோட சிஸ்டர் பிளான்ச் வராங்க. நிறைய டைம் ப்ரொனன்சியேஷன் வந்து பிளான்ச், பிளான்ச்சி அப்படின்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்பெல்லிங் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணி எழுத முடியுமோ தாராளமாக அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ச் வரனால எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பிளான்ச் வந்து யாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏஜிங்கான சதர்ன் பெல். ஸோ வந்து இவங்க வந்து இருக்கிறது ஒரு சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த சதர்ன் சைட், ஸோ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான காம் என்விரான்மெண்ட்ல அங்கே வளர்ந்தவங்க. கொஞ்சம் ஒரு ஏஜிங், நல்ல ஒரு வெல்த்தியான அட்மாஸ்பியர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா புவர் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் அண்ட் நிறைய வந்து கடன்னால வந்து ஆவப்பட்ட நிலைமையில இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களால வந்து அதை ஒத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக இங்க வந்து வர்றாங்க. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்டெல்லா வந்து லைக் என்னன்னா 25 years அண்ட் ஷீஸ் பிரெக்னென்ட். ஸ்டான்லியை தான் வந்து லைக் ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அவங்களுமே நல்லா வாழ்ந்தவங்க தான். ஆனா வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அடாப்ட் ஆகி பழகிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அங்க அந்த சைட் சீன் பாக்குறப்ப அந்த பிளான்ச் வந்து வருவாங்க. ஸோ அந்த கதையோட டைட்டில் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர். ஸோ இந்த ஸ்ட்ரீட் கார் அப்படிங்கிறது ஸோ இதுதான் இதோட பேர் வந்து டிசையர். இது உண்மையாலுமே வந்து இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல. ஸோ இதுல ஏறி தான் வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து அந்த ஆக்ஷன் நடக்கிற பிளேஸுக்கு போறாங்க இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து இந்த கதைக்கு இந்த டைட்டில் இருக்கு. ஏறி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு இடமா, என்ன இந்த மாதிரி இருக்கு, புவர் கண்டிஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா அவங்க அந்த சதர்ன் பெல். ஸோ நல்ல நிலைமையில இருந்தனால அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்டான்லி வந்து எப்படின்னா ஹீஸ் லைக் அனிமலிஸ்டிக், ரொம்ப ஒரு மாதிரி ரூடா அக்ரெசிவா அந்த மாதிரியான பர்சன். ஸோ இவங்க வந்தோடனே அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ரெஸ்பான்ஸ் எதுவும் காட்ட மாட்டாரு. ஸோ வந்து லைக் ரெண்டு சிஸ்டர்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணனால தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் தேர் கிஸ்ஸஸ், ஹக்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்புறமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனோடனே வந்து பிளான்ச் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த மாத்துறாங்க. ஸோ லைட்டிங் எல்லாத்தையும் வந்து டிம் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேப்பர் லேட்டன் போடுறாங்க, அந்த பல்பை கவர் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கங்க சில்க் கர்டன்ஸ், சில்க் கவுன் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க இருந்த லைஃப் ஸ்டைல் அதுதான் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த மாத்துறாங்க. ஸ்டான்லி இஸ் கெட்டிங் அக்ரெசிவ். அவருக்கு சுத்தமா வந்து இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இவங்களுக்குள்ள வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டு வார் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸ்டான்லிக்கு வந்து இந்த பிளான்ச்க்கு மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து பிளான்ச் என்னன்னா ஸ்கூல் டீச்சராகவும் அவங்க இருந்திருப்பாங்க. பட் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறனால அந்த வேலையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு. பட் இவருக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். பேர்ல வந்து ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளான்ச் தான் அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டெல்லா, அதாவது அவரோட ஒய்ஃபுக்கும் அதுல வந்து பங்கு இருக்கு இல்லையா அப்படின்ற டவுட் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். அண்ட் ஸ்டெல்லா கிட்ட அப்பப்போ அவர் கேட்டே இருப்பார். ஸ்டெல்லா வந்து வேணாம், அவளே ரொம்ப பாவமா இருக்கு, வேணா கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து அதை சமாளிச்சுட்டே இருப்பாங்க. ஒன் டே வந்து பிளான்ச் குளிச்சுட்டு இருக்கப்ப வந்து இவர் என்ன பண்ணுவார் ஸ்டான்லி அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட சூட் கேஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து தேடி பார்ப்பாங்க இதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கான்னு. நடந்துட்டு இருக்கும் ஸ்டெல்லாக்கும் இவங்களுக்கும். அப்போ பிளான்ச் ஓவர்ஹியோ பண்ணிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து மார்டேஜ் இருக்கும். ஈவன் ஸ்டெல்லாவும் இல்லை அங்க சப்போர்ட் பண்ண. ஸோ இவங்க தான் என்டையர்லி வந்து எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைக் நிறைய அந்த கடன்னால வந்து அது போயிடுச்சு. இவரும் வந்து சரி ஓகே இவ வந்து என்னதான் வந்து இப்படி ரொம்ப பிரிட்டன்ஷியஸா இருந்தாலும் அந்த மாதிரி ஏமாத்துற டைப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி வந்து அந்த விஷயத்த வந்து லெட் கோ பண்ணிடுவாரு. ஈவினிங் வந்து ஸ்டான்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போக்கர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ச் வந்து ஸ்டான்லியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பாக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுலயும் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ரக்கடா அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் லைக் ஒரு ஓகேவா இருக்காரு. அவர் பேரு மிச். பிளான்ச் வந்து மிச் கிட்ட வந்து பேசுறாங்க. மிச் ஆல்சோ வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்ண மாதிரி நல்லா பேசுறாங்க. சீஸ் ஹிம் as a ticket to escape from this place. ஏன்னா எவ்வளவு நாள் இப்படி ஸ்டெல்லா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அவங்களோட ஹவுஸும் போயிடுச்சு. ஸோ அதனால இவரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அண்ட் பிளான்ச் வந்து லைக் அவங்க ரெண்டு பேரும் ஃபிளர்ட் பண்ணிப்பாங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணது அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்கும். ஸ்டான்லிக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே சுத்தமா பிடிக்காது. ஏன் வந்து போக்கர் கேம் விளையாடுறப்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து பேப்பர் லேண்டனால கவர் பண்ணுவாங்க பிளான்ச். ஸோ ஸ்டான்லிக்கு வந்து ரொம்ப கோவமா என்ன ஆகும்னா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட போக்கர் கேம்ல வந்து நீங்க இன்டரப்ட் பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஸ்டான்லி ரொம்ப குடிச்சிருப்பாரு. ஸோ என்ன ஆகும்னா வந்து ஸ்டெல்லா உள்ள வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டையை விளக்க ட்ரை பண்றப்ப
ஸ்டெல்லாக்கு வந்து அடி விழுந்துரும். ஸோ அடி விழுந்தாலும் ஷீஸ் ஆல்ரெடி லைக் பிரெக்னென்ட் இல்லையா? ஸோ அதனால வந்து இதை பார்த்ததுமே வந்து பிளான்ச்க்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிரும். லைக் இந்த மாதிரி இப்படி அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆயிரும், 2 விமனும் வந்து மேலே வீட்டில் வந்து யூனிஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ கூட இருக்கிற மென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் மேபி அவர் குடிச்சிருக்கனால இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பாத்ரூம்ல போய் அவரை வந்து லைக் எல்லாம் ஃப்ரெஷ் அப் பண்ணி ரெடி ஆயிட்டு கூட்டு வந்தோடனே ஸ்டான்லி வந்து லைக் வெளியே வந்து லைக் ஹீல் ஸ்டார்ட் ஷவுட்டிங் லைக் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான டைலாக் அந்த டைம்ல. ஏன்னா அவர் வந்து எதுவுமே கூப்பிட மாட்டாரு, போய் அப்பாலஜைஸ் பண்ண மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். வீட்டுக்கு வெளியே நின்று ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கத்துவாரு. அவ்வளவுதான், ஸ்டெல்லா ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு சேர்ந்துருவாங்க. ஸோ பிளான்ச்க்கு ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு ஷாக். இது அவங்களால வந்து லைக் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பிகாஸ் அவர் வந்து அபியூஸ் பண்றாரு. அவங்கள வந்து பார்த்து அப்படியே அழுவாங்க, நம்மளோட சிஸ்டரோட நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு. மிச் வந்து அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, சரி ஓகே பரவாயில்ல, தட் இஸ் ஹவ் லைக் லவ் ஒர்க்ஸ், நம்மளால வந்து இது பண்ண முடியாது. அடுத்த நாள் காலையில வந்து ஸ்டெல்லா வந்து நார்மலா இதாயிடுவாங்க. ஏன்னா இட்ஸ் லைக் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சாதா விஷயம் மாதிரி. பிளான்ச்சால வந்து அதை வந்து லைக் கடந்து போக முடியல. ஸோ வந்து அவர் சொல்லிட்டே இருப்பா, ஏன் இப்படி வந்து நீ இருந்து கஷ்டப்படணும், எனக்கு வந்து ஒரு மில்லியனரை வந்து தெரியும், அவர் வந்து எப்பனாலும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம கூட போயிடலாம், அவர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. பட் அவ அதெல்லாம் வந்து லைக் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். என்ன ஆகும்னா வந்து ஸ்டான்லியை திட்டமா இருக்கும், ரொம்ப அனிமலிஸ்டிக் ப்ரூட்டா இருக்காரு அப்படி இப்படின்னு. ஸோ ஸ்டான்லிக்கு வந்து கோவம் வரும், அவர் வந்து அதை ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்டிவோட போயிடுவாரு. வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டான்லி வந்து பிளான்ச் கிட்ட பழைய அவங்களோட பாஸ்ட் பத்தி சில ஹிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ச் வந்து அதை கேட்டோன்னா அப்படியே நர்வஸ் ஆயிரும், ஸ்வெட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. கூட சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு அப்படியே ரொம்ப நர்வஸ்னஸ்ஸா இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க போல அவன், ஸோ அதனாலதான் வந்து இப்படி பேசுறான், ஒருவேளை இப்படி தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தட்டமா வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிச் கிட்ட வந்து பிளான்ச் வந்து ஃபெமினைன் சைடு தான் காட்டுவாங்க. ஸ்லோலி வந்து அவங்களோட பாஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 16 இயர்ஸ்லேயே கல்யாணம் ஆயிருக்கும், பட் ஹஸ்பண்ட் வந்து ஹோமோசெக்சுவலா இருப்பாரு. ஸோ இதை பத்தி கன்ஃபரன்ட் பண்ணி டிவோர்ஸ் கேட்கறப்ப அவர் வந்து சூசைட் பண்ணிடுவாரு. ஸோ அதனால வந்து என் லைஃப் வந்து இப்படியே ரொம்ப டிராஜிக்காக தான் இருந்தது அப்படின்னு மிச்சுக்கு இன்னுமே சேவியர் கான்செப்ட் மாதிரி. ஸோ நம்ம வந்து இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும், நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப மாஸ்குலினா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ச் இஸ் ஹாப்பி, ஏன்னா அந்த இருக்கிற கூட்டத்திலேயே வந்து இவர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கறனால. ஆஃப்டர் அ மந்த் என்ன ஆகும் அப்படின்னா அன்னைக்கு வந்து பிளான்ச்சோட பர்த்டே. ஸோ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, ஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டான்லி வந்து ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நீ வேணா இவளை நம்பு உன் சிஸ்டர், ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, அவ நிறைய வந்து நடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடை வந்து அதான் புவர் ஃபினான்ஷியல் சாய்ஸஸ்னாலதான் அவ வந்து வீடை வந்து வித்துட்டா. அதுக்கப்புறமா டீச்சர் வேலையை வந்து அவ வந்து ஸ்ட்ரெஸ்னால விடலை. இன்ஸ்டெட் அங்க இருக்கிற ஒரு 17 இயர் ஸ்டூடெண்டோட வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. அதனால ஸ்கூலை விட்டு விலக்கிடுவாங்க. இன்னில ஸ்டே பண்ணிட்டு இருப்பா. அங்கேயும் வந்து அவரோட கேரக்டர்ஸ் வந்து பிஹேவியர் வந்து தப்பா இருக்கிறனால அங்க இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அவளுக்கு எந்த பிளேஸும் இல்லாதனாலதான் அவ இங்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டெல்லா வந்து லைக் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸ்டான்லி என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, இதை நான் மிச்கிட்டே பார்த்து மீட் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. ஸ்டெல்லாக்கு பயங்கர ஷாக். ஏன்னா வந்து லைக் பிளான்ச் வந்து அவளை நம்பி இருக்கா, மிச்ச நம்பி, பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பிளான்ச் குளிச்சுட்டு வந்தோடனே வந்து ஸ்டான்லி வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ இட்ஸ் ஒன் வே டிக்கெட் டு மிசிசிப்பி. ஸோ வந்த வழியிலே நீ போயிடு, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் இவன் வந்து அதை பாதர் பண்ணாம வாங்கி மட்டும் வச்சுக்குவா. ஸோ பர்த்டேக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மிச் வரவே மாட்டான். ஸோ வந்து பிளான்ச்க்கு வந்து பயமா இருக்கும், என்னாச்சு என்ன அப்படின்னு. பட் ஸ்டெல்லாக்கு புரிஞ்சிருச்சு. வந்து டெலிஃபோன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ மிச்சுக்கு, பட் மிச்ச வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றதே தெரியாது, ஒரு மாதிரி பதட்டமா இதா இருக்கிறப்ப ஸ்டெல்லாக்கு வந்து கோவம் வந்துடும். பாவம் அவ, இதுதான் வந்து அவளுக்கு இருந்த ஒரு சான்ஸ், ஏன் ரூயின் பண்ணு, பிகாஸ் ஸ்டான்லி வில் பி என்ஜாயிங் இந்த நடக்கிற ஷோவை பார்த்துட்டு. ஸோ அதனால ஸ்டான்லிக்கும் ஸ்டெல்லாக்கும் பயங்கரமான சண்டை வந்துடும். பாதியில வந்து அவங்களுக்கு லேபர் பெயின் வந்து ஸ்டெல்லாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. ரொம்ப லேட் ஈவினிங் ஆனதுமே பிளான்ச் தனியா குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மிச் வருவாரு. ஸோ வந்தோடனே வந்து பிளான்ச் வந்து நல்லா தான் பேசுவாங்க, பட் மிச் வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கும். உண்மையும் தெரியும் பாஸ்ட பத்தி அப்படின்னு. ஸோ பிளான்ச் வில் ஸ்டார்ட் கிரையிங் டு லைக் ஃபோர்ஸ் ஹிம்செல்ஃப் ஆன் ஹர். ஸோ வந்து லைக் செக்ஸ் வேணும் பட் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. ஸோ பிளான்ச்க்கு வந்து லைக் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். தென் லைக் மிச்சுக்கே வந்து லைக் ஒரு பாவமா இருக்கும் அவளை பாக்குறப்ப. இந்த மொமெண்ட் நடக்கிறப்ப பிளான்ச் வந்து அவரை டைவர்ட் பண்ணக்காக ஃபயர் ஃபயர் அப்படின்னு சொல்லி கத்துனோட எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ மிச் அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. வில் பி லைக் ஈவன் மோர் ட்ரிங்கிங், ரொம்ப குடிச்சிட்டே இந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்டான்லி வந்து வருவார். ஸோ எனி டைம் பேபி வந்து அரைவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னால இவர் ஹாஸ்பிட்டலே இருந்தால ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறக்காக வந்து வருவாரு. பிளான்ச் வந்து ஒரு ஒயிட் கவுன் போட்டு அதெல்லாம் வந்து லைக் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பயங்கரதா போட்டு அவ பாட்டுக்கு தனியா குடிச்சிட்டு இருப்பா. வந்தோடனே வந்து எனக்கு வந்து என்ன ஃபோன் பண்ணாரு, எனி டைம் நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ டெலிகிராம் அனுப்பியிருக்காரு. அண்ட் மிச் வந்தான், நீங்க போனப்ப மிச் வந்தான், எல்லாம் கொடுத்து என்னை வந்து பெக் பண்ணா என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி. பட் நான் பண்ணல அப்படின்னு. ஆல்ரெடி ஸ்டான்லி இரிட்டேட்டடா இருப்பாரு. ஸோ ஹீ லைக் லூசஸ் இஸ் பேஸ் வந்து யாரு என்னன்னு தெரியும் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிரு. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கப்போ கைண்ட் ஆஃப் ஒரு பவர் ஸ்டில் கெட்ஸ் ஆங்கிரி. ஸோ என்ன பண்ணுவார்னா ஹீல் ஸ்டார்ட் ஃபோர்சிங் ஹிம்செல்ஃப் ஆன் ஹர். ஸோ பிளான்ச் வந்து ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த எண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து இவ்வளவு ஓவர் பவர் பண்ணி பிடிச்சிடுவாரு. ஸோ பிளான்ச்சால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வித் தட்
ஸ்டான்லி வந்து ஸோ பெட்ல போய் போட்டுருவாரு. போட்டோடனே அதோட வந்து என்ன ஆகுனா ஹீல் ரேப் ஹர். ஸோ இந்த ரேப் வந்து ஆஃப் ஸ்டேஜ் காட்ட மாட்டாங்க, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ செவரல் வீக்ஸ் லேட்டர் பிளான்ச் வந்து குளிச்சுட்டு இருப்பா. ஸோ ஸ்டெல்லாவும் அந்த மேல் வீட்டில் இருந்தாங்களே யூனிஸ், இவங்க 2 பேரும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மில்லியனர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு, வந்து கூட்டிட்டு ஸோ ரெடியா இருக்க வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ பிளான்ச் கிளம்பி வருவா. ஸ்டான்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து போக்கர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவ வந்து ஸ்டெல்லா கிட்ட சொல்லியிருப்பா இந்த மாதிரி ஸ்டான்லி ரேப் பண்ணா அப்படின்னு. பட் ஸ்டெல்லா வந்து பிலீவ் பண்ண மாட்டா. அதனால என்ன ஆகுனா அவ சிஸ்டரோட மென்டல் ஹெல்த் ரொம்ப வந்து மோசமாயிடும். ஆகுனா அப்படியே அவங்களோட மெமரி இதாயிட்டே இருக்கும். மென்டல் அசைலம் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கறனால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து வண்டியும் வந்துடும். உடனே வந்து பிளான்ச் வந்து போய் பார்ப்பாங்க, மில்லியனர் தான் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர அட்டெண்டர்ஸ். ஸோ இவங்க பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கமோஷன் உருவாக்கிடுவாங்க. அங்கங்க ஓடுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்து துரத்துவாங்க. எல்லாருமே பாவமா பார்ப்பாங்க அந்த போக்கர் டேபிள்ல இருக்கவங்க எல்லாருமே. பட் ஸ்டான்லி மட்டும் வந்து சிரிச்சுட்டு போயிட்டு அந்த ஹெல்ப்ல இவங்க போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பேப்பர் லேண்டன், அதை கிழிச்சு போட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்களை பிடிச்சிருவாங்க. பிளான்ச்சை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறப்ப அவங்க ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணி தரையில விழுந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் வந்து விடுங்க அவங்கள ஜென்டலா தூக்கி அவங்க பேரை சொன்னோன்னே for the first time அவங்க நிமிந்து அவரை பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறப்ப whoever you are, I have always depended on the kindness of a stranger அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த டாக்டர் இவங்களை பொறுமையா அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க எதுவுமே ரெசிஸ்ட் பண்ணாம பிளான்ச்சும் அந்த டாக்டர் போயிடுவாங்க. ஸோ men who are playing poker அவங்க உள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியவே வரமாட்டாங்க. ஸ்டெல்லா தான் வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு அழுதுட்டு நிற்பாங்க. டீப் டவுன் தெரியும் ஏதோ நடந்திருக்கு அதனால தான் அப்படின்னு. ஆனாலும் வந்து the love she has for her husband is stopping her. ஸோ ஸ்டான்லியும் வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ற மாதிரி அந்த பிளே வந்து முடிஞ்சிடும். ஸோ இட் இஸ் இன்டீட் அ வெரி சேட் பிளே. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஐ ரிமெம்பர் கிரைங். ஏன்னா அந்த சீன் ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த மிச்சம் மீட் பண்ணி அவங்க பேசுகிறப்ப அவங்க அதை சொல்லுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் நானஸ்க்காக ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நின்னேன்னு. லாஸ்ட் சீனில் வந்து டிபெண்ட் ஆன் த கைண்ட்னஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிறப்ப இட்ஸ் லைக் கம்ஸ் இன் ஒன் ஃபுல் சர்க்கிள், ரொம்ப பாவம் அப்படின்னு. ஸோ இதுல இருந்தே வந்து நமக்கு தெரியும் அவங்க பர்பஸாக வந்து எதுவுமே பண்ணல, ஏமாத்தணும் அவர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இன்ஸ்டெட் வந்து யாருமே இல்லை, சிஸ்டரும் போயிட்டாங்க. ஸோ கைண்ட்னஸ் தான் அவங்க வந்து இந்த வேர்ல்டு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிடைக்கல. எல்லாரும் இதே மாதிரியே தான் அவங்களை ட்ரீட் பண்ணி ஒன் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து அடுத்த ஸ்ட்ரேஞ்சர் இப்படியே போய் தான் ஷி ஹஸ் ஃபைனலி லாஸ்ட் ஹர் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து ஒரு சில அடாப்டேஷன்ல வந்து எப்படி காட்டுவாங்க, இதுல வந்து ஸ்டெல்லா வந்து லைக் அவங்க பேபியை கையில வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. கோவத்தோட வந்து அவங்க அந்த மேல வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். காட்டினோடனே வந்து லைக் ஸ்டான்லி வெளியே வந்து மறுபடியும் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி கத்தினோடனே மறுபடியும் அவங்க இறங்கி ஓடுற மாதிரி அப்படியும் வந்து ஒரு சில அடாப்டேஷன்ஸ்ல முடியும். பட் இன் தி எண்ட் இட் இஸ் அ சேட் ஸ்டோரி ஃபார் பிளான்ச். தட்ஸ் ஆல் வித் த ஸ்டோரி. This story has made an impact on you just like it made impact on me. We'll meet in the next video. Until that, stay safe and make healthy choices.